தமிழகத்தில் பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் புகையிலை உள்ளிட்ட போதை பழக்கம் கவலையடைய செய்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் தெரிவிப்பது என்ன? சிறுவயது போதை பழக்கத்தால் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் என்ன? இவற்றில் இருந்து மாணவர்கள் தப்பிப்பது எப்படி என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் மாணவர்கள். குறிப்பாக இந்தியாவில் 13 முதல் 15 வயது உடைய பள்ளி செல்லும் மாணவர்களிடம் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது அதிகரித்து உள்ளதாகவும் 10 இல் 1 பள்ளி செல்லும் மாணவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளி செல்லும் மாணவர்கள் மத்தியில் உள்ள போதைப் பொருள் பழக்கம் குறித்து கண்டறியவும், எந்த வகையான போதைப் பொருட்களை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறியவும் பொது சுகாதாரத்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 300 மாணவர்களிடையே ரகசியமான முறையில் ஆய்வு மேற்கொண்டது. 300 மாணவரிடம் மேற்கொண்ட இந்த ஆய்வில் 63 மாணவர்கள், குறிப்பாக 21% மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. இதில் 51 மாணவர்களும் 12 மாணவிகளும் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதாகவும், ஒரு வாரத்திற்கு 5 முறைக்கு மேல் புகையிலை பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்துவதாகவும் அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் குறைந்தது 3.5 வருடங்கள் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்ட 63 மாணவர்களில் 48 மாணவர்கள் புகையிலை அல்லாத போதைப் பொருட்களையும், 12 மாணவர்கள் சிகரெட் வகையிலான புகையினையும், 3 மாணவர்கள் பீடி பயன்படுத்துவதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான மாணவர்களுக்கு புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு இல்லாததும், மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து பலருக்கு புகையிலை பயன்படுத்தும் பழக்கம் வந்திருப்பதாகவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாணவர்கள் கடும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் நம் குழந்தை நல்லா வளரணும்னா, நல்லா இருக்குன்னா முதல் பொறுப்பாளி நாம தான். பெற்றோர் தாங்க முதல்ல பார்க்கணும். பெற்றோர் தன்னுடைய குழந்தையை கவனிக்கணும். தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த மாதிரி போதை பழக்கமா இருக்கிறவங்க அவங்களுடைய செயல்பாடு, முக மாற்றம், அவங்களுடைய பேசுற விதம், ஏதாவது அவனுடைய நடத்தையில ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. கவனிச்சு பக்குவமா மென்மையா அவங்களுக்கு அதை பத்திய கெட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி, பாதிப்புகளை எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்தி அந்த படிப்பை நோக்கி கவனத்தை திருப்ப வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ரைட். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கம்னாலே இதை என்ன செய்யணும்னா வெரி சிம்பிள். காவல்துறைகளுக்கு நல்லா தெரியுங்க, எப்படி தெரியாம இருக்காது, எங்கெங்க புழக்கம் இருக்கிறது என்று சொல்லி. ஸோ அந்த கட்டுப்பாடுகளை, இந்த பாதுகாப்பை அதை கட்டுப்படுத்த வேண்டியது, போதைப் பொருளுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமை, அரசாங்கத்துடைய கடமை. தமிழகத்தில் விளம்பர திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து உள்ளதாக விமர்சனங்கள் எழும் நிலையில், பள்ளி மாணவர்களிடத்திலும் தற்போது போதைப் பொருள் பயன்பாடு மிக எளிமையாக கிடைக்கும் சூழல் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குவது, பயங்கர ஆயுதங்களை வைத்து மாணவர்களுக்குள் தாக்கிக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் தமிழகத்தில் நிகழ்ந்து வருகின்றன. இனியாவது விளம்பர திமுக விழித்துக் கொண்டு பள்ளி வளாகங்களுக்கு அருகில் விற்பனை செய்யப்படும் சிகரெட், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதும் மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது.